இப்போ இது பார்க்கும்போது இது ஒரு 3 பிரிவினருக்கு இது ஃபிட் ஆகுது. அதாவது இந்த ஒரு குரானில் எடுத்தீங்கன்னா எந்த ஒரு ஆயத்தை எடுத்தீங்கனாலும் தாவீல ஆமுன்னு ஒன்று இருக்கும், தாவீல காசுன்னு ஒன்று இருக்கும். அதாவது ஒரு குரான்லேருந்து ஒரு பொதுவாக ஒரு படிப்பினை தாவீல ஆம், அதாவது எல்லாருக்கும் பொருத்தலாம், எல்லா காலகட்டத்துக்கும் பொருத்தலாம். இன்னொன்று தாவீல காசு, ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு பொருத்தலாம். இப்போ இந்த ஆயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 விதமான ஒரு கண்டிஷன்ஸில் இந்த ஆயத்துடைய அந்த உபதேசம் ஃபிட் ஆகுது. முதல் சூழ்நிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மக்காவில் அடி உத ஏச்சு பேச்சு இதெல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த டைமில் போய் கூட நிறைய பேர் கேட்குறாங்க ரசூல்லாட்ட போய். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப்லாம் வர்றாரு, வந்துட்டு சொல்கிறாரு, நம்ம எல்லாம் ஒன்றும் இல்லாத ஆட்களா, நம்மளாம் சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்து இருக்கிற ஆட்கள் தானே, இஸ்லாத்தை ஏற்றதுக்கு அப்புறம் நம்மளை என்ன பண்ணுறாங்க, இழிவுபடுத்துகிறாங்க. நம்ம சத்தியத்தை சொன்னதுக்கப்புறம் நம்மளை என்ன பண்ணுறாங்க, இழிவுபடுத்துகிறாங்க, தனிமைப்படுத்துகிறாங்க. அப்போ இதெல்லாம் நம்ம ஏன் பார்த்துட்டு இருக்கணும், அனுமதி கொடுங்க, இவங்களை என்ன செய்தின்னு கேட்டுடலாங்கிறேன். அதே மாதிரி கப்பாப் ரலியல்லாஹு அவங்களும் போய் இதே தான் சொல்கிறாங்க, இன்னும் எவ்வளோ நாளைக்கு தான் நம்ம பொறுமையாக இருக்கிறது, எங்களுக்கு பர்மிஷன் கொடுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ ரசூலா சொல்கிறாங்க, பொறுமையாக இருங்க, பொறுமையாக இருங்க. அதுதான் அல்லாஹ் அந்த இடத்துல சொல்கிறான், எதில் உங்கள் கைகளை தடுத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்ல போடும்போது என்ன ஆச்சு, அப்போ என்ன பண்ணாங்க, அதுவும் ஃபாலோ பண்ணாங்க. ஆனால் இருந்தாலும் அதுவும் அவங்களுக்கு சிரமமாக தான் இருந்துச்சு. அங்கே அடிக்காதீங்கன்னு சொல்லது என்ன இருந்தது, சிரமமாக இருந்தது. இங்கே அடிங்கன்னு சொன்னது எப்படி இருக்குது, அதுவும் சிரமமாக இருக்குது. இப்போ அல்லாஹ் சொல்கிறான், அப்போ அடிக்காதீங்கன்னு சொன்னோம், அப்போ அந்த டைமில் வெறும் தொழுவுங்க, இப்போதைக்கு ஜக்காத்து கொடுங்க, நோன்பு கூட வரல, ஜக்காத்து கொடுங்க தொழுவுங்கன்னு சொல்லும்போது என்ன பண்ணீங்க, அப்போவும் நீங்கள் இப்படி தான் புலம்பிட்டு இருந்தீங்க. இப்போ என்ன ஆகி போச்சு, இப்போ நீங்கள் வந்ததுக்கப்புறம் என்ன இப்போ அனுமதி கொடுக்குறோம், ஆனாலும் உங்களுக்கு என்ன இருக்குது, வெறுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ஒரு சாராரை இது அவங்க ஃபிட் ஆகுறாங்க. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு டோஸ் கொடுக்குற மாதிரி ஒரு இது இருக்குது. ரெண்டாவது என்ன அப்படின்னா, தொழுகையும் ஜக்காத்தையும் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு என்ன பண்ணுறோம், இன்னைக்கு பரவலாக இருக்கக்கூடிய மக்கள் கட்டுப்படுறோம். ஜக்காத்து கொடுங்க தொழுகை செய்யுங்க அப்படின்னா அல்ஹம்துலில்லாஹ் கட்டுப்படுறோம், பயங்கர மார்க்கப்பட்டு நடந்துக்கிறோம். இந்த ஆயத்திலிருந்து அல்லாஹ் சொல்கிற விஷயம் எப்படின்னா, அதை எத்தனை ஆங்கிளில் இருக்கோ எல்லா ஆங்கிள்லையும் யோசிக்கிறோம். ஆனால் போர் சம்பந்தப்பட்ட அத்தியாயத்தையே தாண்டிடுறோம். தொழுகையை பற்றி அக்யூரசி அதில் கொண்டு வரோம், கிப்லா டைரக்ஷன் அப்படியே கேம்பஸ் வச்சு பார்த்துட்டு இருக்கிறோம், இப்படி தான் பார்க்கணுமா அப்படிங்கிறது. ஆனால் இதை போர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நமக்கு ஆய்வு செய்கிறதுக்கு கூட நமக்கு பதட்டமாக இருக்குது. பேசுனா பிரச்சனை வந்துடும், அது நம்மளை வேற மாதிரி குரூப்புன்றுவாங்க, நம்மளை அப்படின்றுவாங்க, இப்படின்னு பதட்டம் வருது. அப்போ அல்லாஹ் சொல்கிறேன், இப்போ உண்மையிலே உங்களுக்கு மார்க்கத்தை நிலைநாட்டுறது உங்களுக்கு விருப்பம் இருக்குதா, இருந்தால் அல்லாஹ் எதை சொன்னாலும் செய்யணும். அதுதான் இபாதத்து. இபாதத்துங்கிறது தொழுகை கிடையாது, அது ஒரு சின்ன பகுதி தான். அபுதுங்கிறது என்ன, அடிமைத்தனம். இபாதத்துங்கிறது முழு அடியான அல்லாவுக்கு அடி பண்ணிடணும். அல்லாஹ் எதையெல்லாம் உங்களுக்கு ஏவுறானோ அதெல்லாம் நீங்கள் அடி பண்ணிடணுங்கிறது தான் இங்கேருந்து மெசேஜ். அதே அல்லாஹ் சொல்கிறான், முகம் சுளிக்காமல் இந்த விஷயங்களை வச்சு பார்க்கும்போது இது நமக்கு நேரடியாக குறிக்குது. இந்த வசனங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு முஸ்லீம் உம்மத்துடைய நிலைமை இது. தொழுவுங்க நோன்பு வைங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் வச்சிருவாங்க. ஜக்காத்து எவ்வளோ நாளும் ஜக்காத்துனாலும் அதுவும் முக்கிட்டு தான் நோன்பு வைங்க அப்படின்னா எல்லாமே பண்ணிடுறாங்க. ஆனால் வேற ஏதாவது தியாகம் அப்படின்னு வரும்போது என்ன ஆகுது, முடிய மாட்டேங்குது. அதே மாதிரி மதீனாவாசிகளையும் இந்த ஆயத்து குறிக்குது. எப்படி அப்படின்னா, மதீனாவில் அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க, ஹவுஸும் கஜ்ரஜும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ இதனால் ஒரு பெரிய உயிரிழப்புகளும் பொருளாதார இழப்புகளும் இவங்களுக்கு ஏற்பட்டுட்டு இருந்துச்சு. இந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் உங்களுடைய கைகளை தடுத்து கொள்ளுங்கள், சண்டை போடாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் விலகி இருந்துக்குங்க. அதே சமயம் தொழுகை நிலைநாட்டுங்க, மஸ்ஜித் நபவி கட்டி இருக்கு, தொழுகை நிலைநாட்டுங்க. உங்களால் வர்ற விவசாய இதிலிருந்து ஜக்காத்தை நீங்கள் கொடுங்க அப்படிங்கும்போது என்ன பண்ணாங்க, சந்தோஷமாக பண்ணாங்க. இப்போ போருக்கு வெளியே கூட்டிகிட்டு வந்தோடனே இவங்களுடைய நிலைமை என்ன ஆகி போச்சு, ஆட்டம் கண்டுருச்சு. இப்போ ரசூல்லா சொல்கிறது இப்போ பாரமாக தெரியுது. இப்போ அல்லாஹ் அதுதான் சொல்கிறான், சிறிதளவும் அநீதி இழைக்க மாட்டீர்கள், இல்லை அநீதி இழைக்க மாட்டேன் நான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். அதுக்கப்புறம் தான் இந்த அத்தியாயத்தில் தான் அந்த அந்த ஒரு ஆயத்து, சிறந்தான ஒரு ஆயத்து, அதுவும் இதில் தான் வருது. 8வது அத்தியாயத்தில் 28வது வசனம். இது நம்ம வேற இதுக்கு யூஸ் பண்ணுறோம். அல்லாஹ் பார்த்தீங்கன்னா அதுவும் அன்ஃபாலில் தான் அல்லாஹ் இறக்குறான். என்ன சொல்கிறான், உங்களுடைய பொருட்செல்வங்களும் உங்களுடைய பிள்ளை செல்வங்களும் உங்களுக்கு ஒரு சோதனையாகும். அவர் சஹாபி சொல்கிறார். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்களுக்கு மைண்டில் அது வருது, குழந்தைங்க அனாதையாக போயிடுவாங்க,
போருக்கு போனோம்னா குழந்தைங்க அனாதையாக போயிடுவாங்க, நம்ம பொருளாதாரம்லாம் இப்படி ஆயிரும் அப்படின்னு நினைக்கும் போது அல்லாஹ் சொல்கிறான், உங்களுடைய பொருள் செல்வம் உங்களுடைய மக்கள் செல்வமும் உங்களுக்கு சோதனைகள் தான் என்பதையும் அல்லாவிடமே மகத்தான கூலி உண்டு என்பதையும் அறிந்து கொள்ளுங்க. அல்லாவிடத்தில் தானே கூலி இருக்கு. இதே ஒரு கண்டிஷன் தான் என்ன நடக்குது, மக்கா வெற்றிலையும் நடக்குது. மக்கா வெற்றி டைம்லேயும் என்ன பண்ணுறாங்க, மக்காவுக்கும் இவங்களுக்கும் எந்த பஞ்சாயத்துமே கிடையாது. இவங்க பாட்டுக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஆப்போசிட் டைரக்ஷனில் போர்கள் நடத்திட்டு இருக்கு. அதாவது கைபருடைய யுத்தம் நடக்குது, பெரிய அளவில் பொருளாதாரம் கிடச்சிருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோத்தா போர் நடக்குது. இந்த விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கும்போது மக்காவாசிகள் இவங்க மேலே அமைதி ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. இவங்களுக்கு பஞ்சாயத்தே கிடையாது. ஆனால் அல்லாஹ் என்ன பண்ணிட்டான், மக்கா மேலே போர் தொடுக்கிறதுக்கு நாள் குறிச்சிட்டான். மக்கா மேலே நீங்கள் தாக்குதல் தொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் நாள் குறிச்சிட்டான். ஆனால் இங்கே மூமின்கள் யாரும் தயாரே ஆக மாட்டேங்கிறாங்க, போருக்கு ரெடியாக ஆக மாட்டேங்கிறாங்க. அப்போ ஒரு வசனம் இறக்குறான் அல்லாஹ் 9 அத்தியாயத்தில். அல்லாஹ் சொல்கிறான், உங்களுடைய வியாபாரம், உங்களுடைய தந்தை, உங்களுடைய மனைவிமார்கள், நீங்கள் நஷ்டத்துக்கு அஞ்சக்கூடிய அந்த வியாபாரம், இதெல்லாம் அல்லாவை விட, அல்லாவுடைய தூதரை விட, அவனுடைய பாதையில் போர் புரிவதை விட உங்களுக்கு பிரியமானது ஆயிடுச்சுன்னா என்னுடைய கட்டளை எதிர்பாருங்க அப்படின்னு சொல்லி மிரட்டினதுக்கு அப்புறம் தான் எல்லாம் அவங்க எந்திரிச்சு போறாங்க மக்கா வெற்றிக்கு. இல்லைன்னா அவங்க போறதுக்கு மனசே இல்லைங்கிறாங்க, மனசே வரமாட்டேங்குது. அது இன்னும் ஒரு படி மேலே போய் இந்த ஹாத்திம் பின் அபீ பல்தாங்கிற அந்த சஹாபி என்ன பண்றாரு, லெட்டரை எடுத்து கொடுத்து விட்டுறாரு. என்ன பண்ணிடுறாரு, இந்த மாதிரி மக்காவை ரசூல்லா தாக்க போறாங்க, அதனால நீங்களாம் அலர்ட் ஆயிருங்க, அந்த அளவுக்கு லெட்டர் போடுறாங்க. அப்ப எந்த அளவுக்கு சிச்சுவேஷன் இருந்திருக்குன்னு பாருங்க. அப்போ சாதாரண ஒரு வேலை கிடையாது.